ரகசிய பாவம் இருக்கு பாருங்களேன். இந்த ரகசிய பாவம் நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் இல்லைன்னா நமக்கும் அந்த பர்சனுக்கும் அந்த ஆண்டவருக்கும். இந்த ரகசிய பாவம் வந்து இதனால பெரிய தோல்வி இல்லாத மாதிரி சிலருக்கு தோன்றும். ஒன்றும் இல்லை, அது யாருக்கு பெருசாக தெரிஞ்சிட போகுது, நமக்குள்ளே தானே இருக்குது, வெளியில் யாருக்கும் ஒன்றும் தெரிய போகிறது இல்லையே, நம்ம தானே அதை வச்சுருக்குறோம், நம்ம அதை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுது அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து நம்மளை எச்சரிப்பார், ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆனால் நம்ம ரகசிய பாவத்தில் இருந்து நம்ம வெளியே வரல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா போயிடுவார். அதில் ஒரு பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை விட்டு வெளியே போகிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு உள்ளே வர்றது தெரியும், ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு வெளியே போகிறது வந்து தெரியாது. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் தன்னை விட்டு போனதை அவன் என்ன பண்ணிட்டான்னா அறியாதிருந்தான். அந்த நேரத்தில் மட்டும் அவனுக்கு வந்து ஒரு அற்புதம் நடந்து அத்தனை பேரையும் அடிச்சு போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள யார் இருக்கா, அவனுடைய மாம்ச பலத்தினாலேயே அவன் அடிச்சு போட்டிருக்கலாம். அவனுடைய மாம்ச பலத்தினால அந்த இடத்துல அடிச்சு போட்டிருந்தான்னா ஆண்டவர் தன்னை விட்டு போனது அவனுக்கு உணர்வே இருக்காது. நம்ம நிறைய பேர் என்னன்னா, இந்த ரகசிய பாவத்தில் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க, அது நடக்குது, மற்றவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. நான் வந்து ஆண்டவர் என் கூட இல்லைன்னா எது இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனா அது நம்முடைய மாம்ச பலம். ஆனா அந்த மாம்ச பலம் ரொம்ப நாள் ஓடாது, அதுல ஆண்டவர் பிரியப்பட முடியாது. அதனால ரகசிய பாவத்திலிருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். அதற்கான முயற்சியை நீங்க எடுத்துதான் ஆகணும். அதற்காக நீங்க கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதற்காக நீங்க யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க, நிறைய பேருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி வருது. ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி அதுவே ஒரு இன்ஃபீரியரா அவங்களுக்கு மாறிடுது. ரொம்ப இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சி வந்து நம்மளை எதுவுமே பண்ண விடாது. அதனால நம்ம வந்து குற்ற மனசாட்சியா இருப்பதற்கு வேண்டாம். நீங்க குற்ற மனசாட்சியா இருந்து என்ன பண்ண போறீங்க? சரி, மிஸ்டேக்குன்னு ஒன்று வந்தாச்சு, இத்தனை நாளும் அதை தொடர்ந்தாச்சு, அதனால எவ்வளோ நஷ்டப்பட்டாச்சு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கான முயற்சியை மட்டும்தான் நீங்க எடுத்துட்டே இருக்கணும். அதுல வந்து ஒரு டைம் தோற்று போகலாம், 2 டைம் தோற்று போகலாம், 5 டைம் கூட நீங்க தோற்று போகலாம். ஆனா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரே கான்செப்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு அமைச்சு தராம இருக்கவே மாட்டார். அதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கண்டிப்பா அமைச்சு தருவார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு இழப்பு வரும், ஆனா திரும்ப வந்து அதை திரும்ப பிடிச்சி உட்கார வச்சுக்குவாங்க. ஆண்டவர் கட் பண்ணிட்டே இருப்பாரு, ஆண்டவர் தடுத்துட்டே இருப்பாரு. ஆனா இவங்க வந்து எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் அதுல வந்து நிறைய பேர் கரெக்டா இருக்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கு நீங்க ரகசிய பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கு முதல் தேவை என்னன்னா, கர்த்தர் மட்டும்தான் தேவை. ஆண்டவரிடத்துல நீங்க வந்து நெருக்கமா போய் நீங்க ஒரு உதவியை கர்த்தரிடத்துல கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க நான் இதுல இருந்து வெளியவே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட்ல யாராவது ஒருத்தர் பிக்ஸ் பண்ணி இருக்கலாம். இத்தனை வருஷம் வராத நானா பாஸ்டர் வெளியே வரப்போறேன், நான் வெளியே வரமாட்டேன், எனக்கு அதனுடைய நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா என்ன தொடர்ந்துட்டு இருக்குது, 15 வருஷமா என்ன தொடர்ந்துட்டு இருக்குது. அதனால நான் ஒவ்வொரு டைம் முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கிறேன். எல்லா மீட்டிங் வருவேன், ஜெபம் பண்ணுவேன் திரும்பி. ஆனா நான் நம்புறேன் அப்படி கிடையாது. நீங்க அப்படி அவிசுவாசப்படாதீங்க. ஆண்டவர் வந்து நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய குணங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
மோசே ரொம்ப கோபக்காரனா இருந்தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மோசே போல சாந்த குணம் உள்ளவன் இல்லாத அளவிற்கு கர்த்தர் அவனை மாற்ற முடியுமானால் நம்மையும் கர்த்தராலே மாற்ற முடியும். ஆண்டவரால மாற்ற முடியும். உங்களை வெளியே கொண்டு வர முடியும். நீங்க கர்த்தரிடத்துல நடக்கும்போது, உட்காரும் போது நீங்க பேசிட்டே இருந்தா போதும். நீங்க வெளியே கொண்டு வாங்க, நீங்க வெளியே கொண்டு வாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை எனக்கு எதுவும் தராதீங்க ஆண்டவரே. அந்த வாய்ப்புகளை நீங்களே உண்டு பண்ணிக்காதீங்க. அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டார்டிங்லேயே உடனே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு இன்னையிலிருந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோடையே போகணும். அதை ரெடி பண்ணுங்க. மற்றது எல்லாத்தையும் கர்த்தர் சீராக்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வெளியில நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு, எல்லாரும் தெரிஞ்ச தவறு ரொம்ப பெருசா நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்ச தவறுகள் ரொம்ப பண்ண மாட்டோம். நம்ம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய சாட்சியை வெளியே காத்துக்கொள்ளணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம நிறைய பேர் பாதிக்கப்படுறது எங்க தான் பாதிக்கப்படுவோம்னா அந்தரங்க பாவம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வேற எங்கேயுமே பார்க்கல. கர்த்தர் எங்க தான் பார்க்கிறாருன்னா, அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீங்க அந்தரங்க வாழ்க்கையில சரியே இல்லாம நீங்க என்னதான் பண்ணினாலும் அதுல ஜெயம் கிடைக்காது. அத நான் ஒரு டைம் உங்களுக்கு சொன்னேன் இல்ல, கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. ஆனா தாவீதுக்கு மட்டும் அந்த தைரியம் வந்துச்சு. எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி அப்படின்னா, யாரும் பார்க்காத இடத்துல, அவங்க அம்மா பார்க்கல, அவங்க அப்பா பார்க்கல, அங்க யாருமே இல்லாத அந்தரங்கமான ஒரு இடத்துல சிங்கத்தை ஜெயிச்ச, கரடியை ஜெயிச்ச ஒருத்தனுக்கு பப்ளிக்ல அத்தனை பேருக்கு முன்னாடியும் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமென். நீங்க அந்தரங்கத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியில ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க. உங்களால ரொம்ப அழகா எல்லாத்தையும் பண்ணிட முடியும். ஆனா அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல நீங்க தோற்று போனீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா, வெளியே வரும்போது உங்களால அதான் ஏதோ நீங்க வெட்டுறீங்க, கோடாரி வச்சு வெட்டுறீங்க, என்னமோ கொஞ்சம் வெட்டுப்படுது, அவ்வளவே தவிர வேற உங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஒரு வீட்டில் ஒரு சண்டையா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், எனிவே எது ஆண்டவர் எதுவும் உங்கள்கிட்ட சொல்றாரோ இல்லையோ, நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் உணர்றேன், கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவா பேசுறாரு. நீ முதல்ல வெளியே வா மகளே, வெளியே வா. எதுலேருந்து வெளியே வாங்கன்னா, யாருக்கும் தெரியாத ரகசிய பாவத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். தெளிலாளுடைய வீட்டில் படுத்து கிடக்கிறத சிம்சோன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, எனக்கும் தெளிலாளுக்கும் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சான். எனக்கும் தெளிலாளுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சான். 2 நாள் அவனுக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவனுக்கே தெரியாம அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களா, ஒளிஞ்சிருந்தாங்களா, அவங்களுக்கு மறைக்க முடியலையா? 4 தாண்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை என்னமோ கிருபையா தப்பு வைக்கிறார். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால தான் கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறார். உங்களை காமிச்சு கொடுக்க வேண்டான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்களை விட்டு கொடுக்க வேண்டான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்களை விட்டு கொடுத்தா உங்களுக்கு மட்டும் இல்லை, அவருடைய நாமத்திற்கும் தூசணம் வருன்றதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழகா பொதிஞ்சு காப்பாத்துறாரு. எத்தனை நாள் ஆண்டவர் உங்களை காப்பாத்துவாருன்னு தெரியல, எத்தனை நாள் அவரால் நமக்கு காப்பாற்ற முடியும்னு தெரியல. ஆனா அந்த கிருபையின் காலம் முடிகிறதுக்குள்ள, அந்த சூழ்நிலை முடிகிறதற்குள்ள, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த டைம் பீரியட் முடிகிறதற்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க மாறிட்டீங்கன்னா, யாருக்கும் தெரியாமலே இந்த காரியத்தை கர்த்தர் மூடி, அவருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சு அப்படியே மூடி மறைச்சிருவாரு. அதுல நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, அதுல நீங்க விடுதலை ஆயிருவீங்க. நான் நம்புறேன், அவருக்கும் நமக்கும் தெரிகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்லவர் வேற ஒருவரும் இல்லை. அவர் மன்னிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் மறக்கிற தேவனும் கூட. அவர் என்ன மன்னிச்சாரு, மன்னிச்ச உடனே நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் மறக்கிறாரு.
ஆனா மனுஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு. அவங்க மன்னிச்சது மாதிரி நடிச்சாலும் கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. 50 வருஷம் தாண்டி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவா தெரியுமா? நீ இப்படி இருந்தவ தானே, நீ இப்படி இருந்தவன் தானே. அந்த மாதிரி ஒரு பேச்சை நீங்க வாங்க கூடாதுன்றதுக்காக கர்த்தர் உங்க மேல இரக்கம் வச்சு கிருபை வச்சு, யாருடைய ஜெபம்னே தெரியல, சிலரை ஆண்டவர் காப்பாத்துறாரு, சிலரை ஆண்டவர் மீட்டெடுக்கிறாரு. உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு யாருடைய ஜெபம்னே தெரியல. என்னமோ நீங்க என்ன புண்ணியம் செஞ்சீங்கன்னு தெரியல, எப்படி ஆண்டவரை தேடினீங்கன்னு தெரியல. நீங்க செஞ்ச ஏதோ ஒண்ணுதான் கர்த்தர் உங்களை மறைச்சு 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 பாதுகாக்கிறாரு. உங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை தூக்கி போடாம ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா அதையே நம்ம என்னவா எடுத்துட முடியாது அப்படின்னு சொன்னா, அதை நம்ம ஈஸியா எடுத்துட கூடாது. இவர் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாரு, இவர் என்ன பண்ணினாலும் மறைஞ்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி அவரால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, சத்துரு தூசிக்கிறதற்கு நீ காரணமானபடியினால் பிசாசு போய் ஆண்டவருடைய பக்கத்துல நிப்பான். எப்படி நிப்பான் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி அவனுக்காக வழக்காடலாம், நீங்க எப்படி அவனுக்காக சண்டை போடலாம், நீங்க எப்படி அவனுக்காக சொல்லலாம், இவ்வளோ அக்கிரமம் செய்யலாம், இவ்வளோ அநியாயம் செய்யறான், அவன் அதை மாறல, திருந்தல, எதுவுமே பண்ணல, நீங்க எப்படின்னு கேட்பான். அப்போ சில நேரத்தில் ஆண்டவருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அப்போ கடைசியா இந்த பாட்டை இன்னொரு டைம் பாட போறோம். ஆண்டவரே நான் நம்புறேன். எப்படி நம்புறேன்னா, என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லைன்னாலும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு, உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன நீங்க தூக்கி எடுக்க முடியும், என்ன தூக்கி எடுக்க முடியும். செங்கடல்லையே வழியை உண்டு பண்ண உங்களால என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கயிறை அனுப்ப முடியாதா? ஆமா, எரேமியாவை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கயிறை கொடுத்த கர்த்தருக்கு என்ன தூக்கி விடுறதுக்கு ஒரு கயிறை கொடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். கர்த்தர் ஏதோ ஒரு உதவியை செய்வார், கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனா நீங்க சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. எனிவே எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 21 நாளோட உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் வரணும். என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரகசியமான பாவத்திலிருந்து நான் என்ன பண்ண போறேன்னா வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி ஒவ்வொருத்தரும் இந்த பாடலை நாங்கள் பாடிட்டே இருக்கும் போது, நீங்க ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த பாட்டை பாடுறவங்க பாடிட்டே இருங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போறாரு. அழணும்னு நினைக்கிறவங்க அழுது கூட ஜெபம் பண்ணுங்க, கெஞ்சணும்னு நினைக்கிறவங்க கெஞ்சி கூட ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுக்கிறவங்க விட்டு கொடுங்க. தேசப்பாட்டை கேட்டுட்டே இருக்கும் போது அந்த மகிமை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவன் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவன் நீதான், தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல தலை நிமிர்ந்து இப்ப சொல்லும். எப்படியாவது இயேசுவே சத்தமா, இயேசுவே 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 இயேசுவே. கை வலிச்சா கூட பரவாயில்ல, சொல்லுங்க எப்படியாவது, எப்படியாவது இயேசுவே. எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவர், இதிலிருந்து என்ன விடுதலை, உங்களால முடியும்.
நீங்க என்ன தூக்கி எடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவே அழுது ஏசப்பா மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லு. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்பா. இயேசுவே கத்த நல்லவர், கத்த நல்லவர். இயேசுவே எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்ய. எப்படியாவது எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று. தினம் தோற்று போக வாழ்வு எனக்கு பிடிக்கல, வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தை ஜெயிக்க என்னால் முடி. தினம் தோற்று போகும், தினம் தோற்று போ. வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தை ஜெயிக்க என்னால் முடி. எப்படியாவது எப்படியாவது இயேசுவே. ஐயா ஜெபிக்கிறவங்க ஜெபி, ஜெபிக்கிறவங்க ஜெபி. முழங்கால் போடணுன்றவங்க முழங்கால் போடு. இயேசுவே ஏசப்பா 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 ஏசப்பா. அப்படியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து. எஸ், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபம் பண்ற சத்தம் ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும். நீங்க இதை ஒப்பு கொடுக்கிறேன்னு. நன்றியப்பா. என்கிட்ட இருக்கிற அந்த உமக்கு பிரியமில்லாத காரியம் வெளியே போகட்டும் ஆண்டவரே. அந்த காரியம் வெளியே போகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு வெறுப்பை கொடுங்கப்பா, எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு வெறுப்பை கொடுங்கப்பா, எனக்குள்ள ஒரு வைரியத்தை கொடுங்கப்பா. என் சரீரத்துல இருந்து ஆண்டவரே, என் கண்ணுல இருந்து, என் சிந்தையில இருந்து அதை எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா. வேண்டாம், எனக்கு அந்த அசுத்தம் வேண்டாம், எனக்கு அந்த பாவம் வேண்டாம். உங்களை தவிர வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏசப்பா ஏசப்பா, நான் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன், உங்க பிள்ளையா மாற விரும்புறேன். நான் யாரையும் ஏமாத்த விரும்பல ஆண்டவரே, விரும்பலப்பா. எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இயேசுவே இயேசுவே, உங்க ரத்தத்தால கழுவும், உங்க ரத்தத்தால கழுவும். உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். இயேசுவே, என் கால்களை இப்போ தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, என் கண்ணை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. எஸ் 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 எஸ், நம்புறேன். ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எஸ் எஸ் எஸ், நீங்க கூப்பிட்டா கர்த்தர் செய்வார், நீ உதவி கேட்டா கர்த்தர் செய்வார். ஐயா, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவே, எஸ், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் மாறணும். இனி நான் பழையது போல இருக்க கூடாது, நான் இருக்க கூடாது. நான் உங்க பிள்ளையா மாறணும். இயேசப்பா, நான் மாறணும், நான் மாறணும், நான் மாறணும். நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தரணும். என்னை விட்டு போன எல்லாவற்றையும் எனக்கு தரணும். என்னை விட்டு போன எல்லாவற்றையும் நீ எனக்கு தரணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ இப்போ உங்க பிரசன்னம் இந்த இடம் முழுக்க அப்படியே நிரம்பட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல நிரம்பட்டும். ஐயா, தூக்கி எடுங்கய்யா, தூக்கி எடுங்கய்யா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண மாட்டாய். அந்த அக்கினி, அந்த அக்கினியை ஊற்றி கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. இப்போ ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராகப்பா, சுத்திகரிப்பீராக. அப்பொழுது நான் சுத்தமாவேன். இயேசுவே இயேசுவே, நன்றி 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 அப்பா,
நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க. அந்த உண்மை எங்களுக்குள்ள தந்ததற்காக நன்றி. இந்த 21வது நாள் எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி அப்பா. தப்புதான்ப்பா, இல்லை இனி அந்த மாதிரி எங்களை அப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே, நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்க பலத்தினால ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்திற்கு முழுவதுமாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி, எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி, எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி. ஒரு கசடு கூட இல்லாம, ஒரு அழுக்கு கூட இல்லாம உங்களுக்கு ஏற்ற தூய மனுஷனா, ஒரு தூய மனசியா எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. ஒரே பார்வை, ஒரே மாற்றம், நாங்க உங்களை சந்திக்கிற வரைக்கும் அது தொடர போகிறதற்காக நன்றி. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.